நம்ம அண்ணன் எடப்பாடியார் வந்தாரு. கொரோனா காலத்தில் மிக சிறப்பாக ஆட்சியை கொடுத்தார். இங்க ஒருத்தர் இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். பேசி உங்களுக்கு தெரியும், ஒரு புதுசா வந்தவனுக்கு அவனுக்கு என்னன்னே தெரியல. எப்படி நாமளும் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி மறைந்த காலமான தலைவர்களை எல்லாம் மிக இழிவாக பேசுவார். அவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்க என்னன்னே தெரியல. அத இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கணுமா, என்ன பண்ணாங்களா? இவ்வளவு தூரம் நடக்குது. மத்திய அரசு இன்னும் கூட இந்த அரசை இந்நேரம் கேட்டுக்க வேண்டாமா? இதுல சம்பந்தப்பட்டவங்க திமுகவுடைய அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர் இருக்காங்க. நம்முடைய கீர்த்தியா உதயநிதி அந்த அம்மாவும் மங்கை இந்த படத்தை இவர் தயாரிச்சு அந்த JSM பிலிம்ஸ் அதுக்கு தயாரிச்சிருக்காங்க. இப்படி பல தகவல் வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்திருக்க இவங்க எல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை நம்ம பாராட்டணும். ஏன் கேக்குறீங்களா? எப்படி கேளுங்க, கேட்டா தானே. 2G அலைக்கற்ற ஊழல் நடந்துச்சுல்ல, கனிமொழியை உள்ள பிடிச்சு போட்டாங்கல்ல. மத்திய இணையமைச்சரா இருந்த ராஜாவை உள்ள பிடிச்சு போட்டாங்க திகார் ஜெயில. போட்டாங்களா இல்லையாப்பா? சும்மா சொல்றேன். அதே போலீஸ் மத்தியில இருந்து வந்து என்ன பாருங்க, இங்கே அறிவாலயத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கு சாட்சாத் யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தாயார் 85 வயசப்பா. அவங்களையும் விசாரிச்சாங்க அறிவாலயத்தில் வச்சு. உண்மை விசாரிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி நடவடிக்கை தான் தவறுன்னு அதுவும் உலகம் பூரா வியாபிக்கும். திமுக எதுக்கு பேர் வாங்குறாங்களே இல்லையாப்பா? ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு போயிடறாங்க. ஏதாவது ஒரு சாதனை பண்ணி உலக அளவுல அவங்க பேர் வாங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியும் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் தான். நம்ம சங்கர் ஜுவால் பாருங்க, இப்ப அவர் தான் தலைவர். எந்த போலீஸ்காரங்க போய் பக்கத்தில் நிற்பானா? எவனாச்சும் போவாங்களா? இங்க இருக்க SP போவாரா? இங்க இருக்கிற கமிஷனர் போவாரா? சங்கர் ஜுவாலோடய ஜாபர் சாதிக்கு இருக்காரியா? நம்ம போய் ஏதாவது கை வச்சு நாளைக்கு நம்ம மாட்டிக்கிறோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு பதிந்துடும். இந்த மாதிரி எல்லா திரைப்பட எல்லாரும் கூட போய் மாஸ்டர் ஆஃப் மைண்டாக இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியை விடியல் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடிய ஆட்சியை இன்னைக்கு எல்லா வகையிலும் விலைவாசி ஏற்றம், இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேலி கூத்து. இங்க எல்லாரும் பேசுறாங்க, போதைப் பொருள் தடுக்க வரைக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம பொதுச் செயலாளர் விட மாட்டார். ஏப்பா, நாங்கள் இந்த ஆட்சி இருக்கும் தொடங்கி அது போதைப் பொருட்கள் நிச்சயம் தொடர்ந்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? வர நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். இப்ப எத்தனை எதிர்கட்சி இருக்கு? போராட்டத்துக்கே பிறந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இங்க கூட நிறைய பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட சில பேர் இருக்காங்க. எப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியல. கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க. திமுக 2 சீட்டா எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி ஆயிடுச்சு? திருமாவளவன் 1000 தான். திருமாவளவன் தில்லு இருக்குப்பா, தில்லு. நாங்க வளர்ந்துருக்கோம். அப்ப அது மாதிரி சொல்ல முடியுதா? கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு விட்டு கொடுக்காம கூட்டணியில பேசுறாங்க. இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு? பட்டியலின மாணவி பங்கப்படுத்திருக்க, காவலர் பெண் காவலர் கலங்கப்படப்பட்டிருக்க. அவரை கேட்கறதுக்கு இந்த வக்கீல் வகையில் அதுக்காக போராட்டம் பண்ணல. இதை காட்டிலும் நம்முடைய செந்தில் பாலாஜி கைது பண்ணதை கண்டித்து கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப கூட்டணி கட்சி மாணவர் ரோசம் வெக்கம் சூடு சொரண இந்த கட்சிகளுக்கு இருக்கா? இன்னைக்கு போய் கூட்டணி கேட்டு வரீங்களா? ஏன்னா மக்கள் ஏமாறுங்களா? நாங்க முட்டாள்களா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்க தயாரா? இங்க இருந்தா ஊழல் வாங்கினா இன்னைக்கு பிடிச்சி உள்ள போட்டு என்னைக்குடா அவன் என்ன பெயிலுக்கே இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான்.